Hello everyone, welcome to Google Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் 2025ல இந்த ஆண்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் என்ன மாதிரி இருக்கும் அதோட ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் அக்கவுண்ட் எப்படி ஓபன் பண்றது அத தான் சொல்ல போறேன். இது பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க சிம்பிளாவே சைன் அப் பண்ணிட்டு போலாம். அக்கவுண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி வரும். சோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்க இன்ஸ்டால் பண்ணலன்னு சொன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணலாம். கிட்டத்தட்ட 50 மில்லியன் யூசர்ஸ் இத டவுன்லோட் பண்ணிருக்காங்க. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றவங்க ஒரு 10 விதமானவங்க கூட இருக்கலாம். ஓகே, நான் ஓபன் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ற டைம் அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஓகே, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 10 டியூட்டோரியல் மாதிரி கொடுத்திருப்பாங்க. நீங்க நெக்ஸ்ட்னு கொடுத்து எல்லாமே வியூ பண்ணலாம். பட் நான் பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்கிப்பை கொடுக்கிறேன். கொடுத்துட்டு கன்ஃபார்ம். இப்போ பாருங்க, இதுல அக்கவுண்ட ரெஜிஸ்டர் பண்ண போறோம். அதுக்கு மேல பாருங்க இந்த ஐகான்ல கிளிக் பண்ணி இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ரெஜிஸ்டர்னு சொல்லி இருக்கு கீழ. அத கிளிக் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க Facebook மூலமா ரெஜிஸ்டர் பண்ணலாம். இல்லன்னு சொன்னா நார்மலா Gmail பாஸ்வேர்ட் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். அடுத்து Google மூலமா டைரக்டா ரெஜிஸ்டர் பண்ணலாம். நான் டைரக்டா Google மூலமா ரெஜிஸ்டர் பண்ண போறேன். சோ அதுக்கு பாருங்க Google செலக்ட் பண்ணிட்டு என்னோட Gmail ஐடியை சூஸ் பண்ணுவேன். Gmail சூஸ் பண்ணதும் உங்களுக்கு ஃபர்ஸ்டா டெபாசிட் பேஜுக்கு தான் வரும். சோ நீங்க டெபாசிட் பண்ண தேவையில்லை. இருந்தாலும் நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, நான் ஸ்ரீலங்கா. சோ ஸ்ரீலங்காக்கு என்னென்ன பேமெண்ட் மெத்தட் அவைலபிள்னு சொல்லி இதுல நீங்க பார்க்கலாம். ஒன்று ஸ்கிரில் இருக்கு, அடுத்து நெட்டில்லர், பைனான்ஸ் பே இருக்கு. அடுத்தது நீங்க வாலெட் யூஸ் பண்ணலாம். கிரிப்டோ வாலெட்ஸ், USDT, டோன்காயின், பிட்காயின், எத்ரியம் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். கடைசி பாத்தீங்கன்னு சொன்னா மாஸ்டர் கார்டு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இந்த கடைசி ஆப்ஷன் பேமெண்ட் வராம போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சோ கடைசி ஆப்ஷன் இந்த கார்டு யூஸ் பண்றவங்க யாருமே இதை யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது பைனான்ஸ் பே யூஸ் பண்ணுங்க. சிம்பிளா நீங்க பேமெண்ட் டெபாசிட் பண்ணலாம், வித்ட்ராவல் பண்ணலாம். வித்தவுட் ஃபீஸ், எந்தவித ஃபீஸுமே இல்லாம டெபாசிட் வித்ட்ராவல் செய்யலாம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ரியல் பேலன்ஸ் இருக்கு. அதுல நீங்க கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்க டெமோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டுது. இத கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இதுல உங்களுக்கு டெமோல $10,000 தருவாங்க. அதை வச்சு நீங்க ட்ரேடிங் பண்ணி பழகலாம். அதாவது உங்களோட காசு போடாம இதுல இருக்கிற அமௌண்ட்டை வச்சு நீங்க ட்ரேடிங் பண்ணி பழகலாம். சோ அதுக்கு இந்த 10,000 நீங்க யூஸ் பண்ணலாம். பாருங்க, நான் சாம்பிளுக்கு $1 நான் போட்டு காட்டுறேன். நான் சும்மா போடுறேன். நீங்க யாருமே அந்த மாதிரி போட வேணாம். இதுக்கு நீங்க ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் earn பண்ண வேணும். இல்லைன்னு சொன்னா உங்களோட காசு இல்லாமலே போயிடும். ஒரு ஐடியா இல்லாம போயிடும். ஓகே, இப்போ பாருங்க, நான் சாம்பிளுக்கு $1க்கு போட்டுட்டு செல்ல கொடுக்குறேன். சோ மேல நான் செல் கொடுத்த இடத்துல இந்த மேல போயிட்டேன்னு சொன்னா எனக்கு லாஸ்ட். கீழே வந்துச்சுன்னு சொன்னா எனக்கு ப்ராஃபிட். இப்போ எனக்கு லாஸ்ட். சோ இனி பாருங்க, இதை 3 மடங்குலாக்கி $3 போட்டு திரும்ப செல் கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு இப்போ லாஸ்ட்ல தான் போயிருக்கு. அடுத்து திரும்ப இதை $9 சேஞ்ச் பண்ணி செல் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு ப்ராஃபிட் மேல பாருங்க ப்ராஃபிட்ல வந்திருக்கு. 9 USD போட்டு $16 ப்ராஃபிட். ஆனா இதை நாங்க காசா வித்ட்ரா பண்ண முடியாது. என்னன்னு சொன்னா டெமோல நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறேன். இது பழகுறது. நீங்க ட்ரேடிங் பண்ணி பழகுறதுக்கு யூஸ் பண்றது இந்த டெமோ. இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு $, போட்டிருக்கிறேன், இவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு, என்ன டைம் ட்ரேட் ஓபன் பண்ணியிருக்கிறேன், ட்ரேட் என்ன டைம் க்ளோஸ் ஆகி இருக்கு, மற்றது ஓபன் ரேட் என்ன, க்ளோஸ் ரேட் என்ன, அது எல்லாமே நீங்க இதுல பார்க்கலாம். இப்ப பாருங்க, நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு விஷயத்துக்கு வரலாம். இதுல நீங்க எந்த அசெட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ட்ரேட் பண்ண போறீங்கன்றது முக்கியம். நான் பாருங்க யூரோ USD ல தான் ட்ரேட் பண்ணியிருக்கிறேன். இதுல கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா எந்த அசெட்ஸ்ல நீங்க ட்ரேட் பண்ண போறீங்கன்றத செலக்ட் பண்ணலாம். சோ யூரோ USD க்கு மட்டும் தான்
ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து கூட. இதில் பாருங்கள் 82% வந்து காட்டுது. அடுத்தது ரெண்டாவது வந்து ஸ்மார்ட்டி அசட்ஸுக்கு வந்து 80% வந்து ப்ராஃபிட் ரேட். ஸோ எந்த அசட்ஸை வந்து செலக்ட் பண்ண போகிறீங்கன்றதை வந்து நீங்கள் இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ண வேணும். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் யாருமே வந்து இதில் போயிட்டு காசு வந்து போட வேணாம். டெமோவில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் ஆயிருந்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் வந்து கட்டாயம் வந்து ஏர்ன் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் போயிட்டு காசை போடிங்கன்னு சொன்னால் இழக்க வேண்டி வரும். நீங்கள் போட்ட காசு வந்து இழக்க வேண்டி வரும். ஃபர்ஸ்ட் டைம்லேயே வந்து நீங்கள் இழக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் விஷயம் தெரியாமல் போயிட்டு காசு போட்டால் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து முடியும். ஓகே, இதில் பாருங்கள் ஃபைனான்ஸில் வந்து டெபாசிட் வித்ட்ரோவல் எல்லாமே வந்துருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்க்கலாம். டெபாசிட் வந்து சொல்லியாச்சு. அதே மெத்தடில் தான் நீங்கள் வந்து வித்ட்ரோவலும் வந்து எடுக்க வேணும். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போட்ட ட்ரேட் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து செலக்ட் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் பார்க்கலாம். முதலாவது ட்ரேட் வந்து போட்டிருக்கிறேன் $1. அதுக்கு வந்து ப்ராஃபிட் இல்லை, $0. $1 அப்படியே போயிட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $3 போட்டிருக்கிறேன். அதுக்கும் வந்து ப்ராஃபிட் இல்லை, $0. தேர்ட் டைம் தான் எனக்கு வந்தது ப்ராஃபிட். $9 போட்டு $16 வந்து ப்ராஃபிட். ஸோ என்னோட லாஸ்ட் எல்லாமே வந்து கழிச்சுன்னு சொன்னேன். அதாவது $3 முதல் போட்டேன். அதுக்கு முதல் $1, $4. ஸோ வந்த ப்ராஃபிட்டில் இந்த 4 கழிச்சுன்னு சொன்னால் எனக்கு கிட்டத்தட்ட $3 தான் எனக்கு வந்து ப்ராஃபிட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே இதை வந்து வித்ட்ரோ பண்ணலாம். இன்னும் நான் போயிட்டு இதில் வந்து ஏர்ன் பண்ண போகிறோன்னு சொல்லி இருக்கிற காசு வந்து இழக்க வேண்டிய அவசியம் வந்து இல்லை. அடுத்த பாருங்கள், இதில் வந்து ஐடி வந்து வெரிஃபை பண்ணுற மெத்தட்டை வந்து சொல்கிறேன். மேலே பாருங்கள், இந்த இடத்துல வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வந்து ப்ரொஃபைல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இங்கே தான் ஐடி வந்து வெரிஃபை பண்ண வேணும். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமுக்கு ஐடி வந்து வெரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்னென்னு சொன்னால் ஒரு $10 மினிமம் இதில் வந்து டெபாசிட் வந்து $10 போட்டுட்டு தான் நீங்கள் வந்து இதில் வந்து ஐடி வந்து வெரிஃபை பண்ணலாம். டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணலாம். நீங்கள் வந்து பேலன்ஸ் போடாமல் இதில் வந்து ஐடி வெரிஃபை பண்ண முடியாது. பட் இது வந்து நிறைய பேர் வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறது குறைவேன்னு சொன்னால் இப்போ வந்து ட்ரேட் பண்ணுற வந்து பைனான்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப்லேயே வந்து மெசேஜ் பண்ணுறீங்க 2025 இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை வந்து ரிவ்யூ பண்ண சொல்லி. ஸோ அதுக்காக வந்து இந்த வீடியோ. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து டெபாசிட் பண்ணுற மெத்தட்டை வந்து அடுத்த வீடியோவாக வந்து போடுவேன். இன்னொரு விஷயம் நான் இப்போவே சொல்கிறேன், இதில் வந்து நீங்கள் காசு வந்து போட வேணாம். ஐடி வந்து வெரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாத்துக்கும் முதல் நீங்கள் வந்து டெமோவில் வந்து ட்ரேட் பண்ணி பழகுங்க. ஸோ டெமோவில் $10,000 வந்து உங்களுக்கு வந்து தருவாங்க. இந்த 10,000 வந்து நீங்கள் இழந்துட்டீங்கன்னு சொன்னாலும் திரும்ப ஒரு 10,000 வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில் ஆகும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து இதிலேயே ட்ரேட் பண்ணி பழகலாம். உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும் இதில் வந்து ஏர்ன் பண்ணலாமா இல்லையான்ற ஒரு டிசிஷன் வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு அமௌண்ட் போட்டு நீங்கள் வந்து லொஸ்ட்டாக போகிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துச்சுன்னு சொன்னால் கடைசி வந்தாலும் இதில் போயிட்டு ஐடி வந்து வெரிஃபை பண்ண வேணாம். எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை வந்து ஸ்கிப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இது தேவையில்லை. நீங்கள் வந்து பைனான்ஸில் வந்து ட்ரை பண்ணுறது பெட்டர். ஸோ இப்போதைக்கு வந்து இவ்வளோ தான் வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.